ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று இரவு கொடுத்த பதிவில் முழங்கால் இட்டு பிச்சை கேளுங்கள் அப்படின்னு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். கடவுள் சொல்படி அத்தனையும் கேட்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். கடவுளுக்கு எல்லா ஞானமும் எல்லா அறிவும் இருக்குதுங்க. நாம அவருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அவர் என்ன கிளாஸ் எடுக்கிறாரோ அதை நாம நன்றாக படித்து இந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதனாக நாம் வாழ்வோமா? உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கடவுளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒரு செயலும் அவருக்கு பிடிச்சது போல நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் செல்வமும் புகழும் பேரும் பெருகும். என்னைக்குமே அவருடைய வழியில் நடக்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனத்தை வைக்கணும். நமக்கு தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளை சம்பந்தப்படுத்த முயற்சிகள் செய்யும். அதுக்கு தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எல்லா பதிவிலையும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட எச்சரிக்கை தான் இங்கே மிக மிக முக்கியம். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக பார்த்துக்கிறீங்களோ நீங்கள் ஒரு சாட்சி மாதிரி இருங்க. நீங்களா உங்களை பார்க்காதீங்க, நீங்கள் ஒரு சாட்சி. நாம் செய்யக்கூடியவைகள்லாம் சரியானதா இருக்குதா அப்படின்றத நீங்கள் மூன்றாவது ஆளாக இருந்து உங்களை நீங்கள் காவல் காக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம பழக்க வழக்கங்களில் இருந்து நம்ம மீண்டு ஒரு புதிய பாதைக்கு நம்ம செல்ல முடியும். நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்றதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பழக்க வழக்கத்தையே மாற்றணும், உங்கள் லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணணும். அதற்கு நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். அந்த யோசிக்கிறதுல இருந்து வரக்கூடிய வழிமுறைகளை சரியாக உருவாக்கணும். அந்த வழிமுறைகளில் உங்கள் பயணங்கள் என்னைக்கும் விடாப்பிடியாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க, நினச்சது நடக்கலை, அட போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு அதெல்லாம் வந்துடுது. இதை தான் மீண்டும் 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 அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பாதியில் முடிக்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது, விடாப்பிடியாக இருக்கணும். என்ன ஆனாலும் சரி,
நான் என்னுடைய கடமையை செஞ்சே தீருவேன். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாம் அந்த அன்னைக்கு செஞ்சிடணும். செய்யாத நாட்கள் நமக்கு கருப்பு நாட்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேதியை நம்ம கிழிக்கிறோம், தேதியை மட்டும்தான் கிழிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எதையுமே நம்ம செய்ய முடியல. அது சில வீட்டில் தேதி போன வருஷத்துக்கு உண்டான தேதியாக கூட இருக்கும். ஏன்னா அதற்கு கூட நம்ம தயாராக இல்லை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமான பாதையிலையும் நாம் செல்ல முடியல. அப்போ என்ன நடக்குது? பின்னோக்கியே போகுது நம்ம வாழ்க்கை. நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கா? சந்தோஷம். ஆனால் நேற்றை விட இன்னைக்கு நல்லா இல்லையா? அதுக்காக துக்கப்பட வேண்டாம், யோசிங்க. 6வது சென்ஸை பயன்படுத்துங்க. கடவுள் அங்கே தான் ஒரு மனுஷனுக்கு 6வது ஒன்று வச்சிருக்கார். அந்த அறிவை பயன்படுத்தினாவே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் விடை நிச்சயமாக கிடைச்சிடும். நம்மளும் 6வது அறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் பயன்படுத்துகிறோமே தவிர அது உண்மையிலேயே அறிவோடு பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் பெரிய கேள்வி. நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்னைக்கு கவனிக்க தவறுகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய பிரச்சனைகளுடைய விஸ்வரூபம் அதிகரிக்குது. எதை முன்னாடி செய்கிறது, எதை பின்னாடி செய்கிறது, எதுவுமே தெரியல. எவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்குதோ அவைகளை முன்னாடி செஞ்சு முடிச்சிருங்க. எவையெல்லாம் தேவையில்லாத விஷயமோ அதை குப்பையில் தூக்கி போட்டுருங்க. குப்பை குப்பையில் தான் இருக்கணும், குப்பை நடுவீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய புத்தி, உங்கள் சொல், உங்கள் செயல், உங்கள் எண்ணங்கள் எங்கே இருக்கணும்? முன்னேறுவதற்கு உண்டான வழியில், யாருக்கும் எந்த உபத்திரமும் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைச்சது போல அது நடக்கும், அது நிறைவேறும். சந்தர்ப்பங்கள் வரல, இன்னும் வாய்ப்புகள் வரல, யாரும் அதுக்காக காத்திருக்காதீங்க. உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நீங்கள் சரியானபடியாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் சாயப்பா ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நல்ல ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கார். நிறைய பேரை நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு பேட் சுச்சுவேஷன் அங்கே இருப்பாங்க. பட் அவங்க அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதால கடவுள் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார், கொடுத்து அவர் அதில் சந்தோஷப்படுகிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நாம் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையில் இந்த நாளை தொடங்குங்க. பயணத்தை நல்லபடியாக ஆரம்பிங்க. பயணங்கள் என்றும் முடிவது இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய அறிவை என்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேன். என்னுடைய அறிவை எனது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேன். என்னுடைய அறிவை எனது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் அறிவை வச்சு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம். எனது அறிவை சொந்த முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் போது கடவுள் சந்தோஷப்படுகிறார். கடவுள் ஏகப்பட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்னு சொல்லி இந்த நாள் நல்ல நாளாக அமையணும். யார் யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே
இறைவன் உன்